தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடரும் மழையால் குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பான காட்சிகளை முதலில் பார்க்கலாம். தொடர்ந்து கூடுதல் தகவல்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் தங்கம். வணக்கம். தற்பொழுது குற்றால அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் வந்திருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கும் உள்ளூர் மக்களுக்கும் என்னென்ன அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன? களச்சூழல் என்ன? வணக்கம். அதாவது தென்காசி மாவட்டத்தில் இருந்து தற்போது தென்மேற்கு பருவமழையின் தாக்கம் அதிகமாகவே உள்ளது. குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் பெய்து வரும் தொடர் மழையின் காரணமாக குற்றால அருவியில் வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டுள்ளது. இந்த வெள்ளப்பெருக்கானது தொடர்ந்து 3வது நாளாக நீடிப்பதால் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடையானது 3வது நாள் நீட்டிக்கப்பட்டுள்ளது. மேலும் தற்போது மாவட்ட நிர்வாகம் சார்பில் நீர்நிலைகள் மற்றும் மற்ற பகுதிகளுக்கு சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் செல்ல வேண்டாம் என்ற அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது விடுமுறை தினம், அதாவது ஏப்ரல் மே விடுமுறை இறுதி விடுமுறை என்பதால் சுற்றுவட்டாரத்திலிருந்து அதிக அளவு சுற்றுலா பயணிகள் குற்றால அருவிகளுக்கு வந்த வண்ணம் உள்ளனர். அவர்களை தற்போது காவல்துறையினர் பேரிகேட்டுகள் மூலம் அருவி நுழைவாயில் தடுத்து தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இந்த 3வது நாள் தடையாக நீடிக்கப்பட்டுள்ள நிலையில் இன்னும் ஒவ்வொரு நாட்களும் தடை இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் தற்போதும் தொடர்ந்து ஊரில் மழை பெய்ததை தாண்டி மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் மழையானது பெய்து கொண்டே இருக்கிறது. நன்றி தங்கம், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.